அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. அந்த பதிவு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் பார்த்துங்க, ப்ளஸ் டிக்டாக்ல பார்க்கலாம். நீண்ட பதிவு. இந்த பதிவு யாருக்குன்னா, உயர் பிரபல சூப்பர் நடிகர் சத்யராஜ். நல்ல நடிகர், வில்லன் நடிகர், அப்புறம் ஹீரோவெல்லாம் நடித்தாப்புல. நல்ல நடிகர். அதெல்லாம் படமெல்லாம் விரும்பி பார்ப்போம். இன்னமும் அவர் கால நேரங்கள் பாவம். அவங்க மனைவியர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க. பொண்ணு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. பையன்தான் மேரேஜ் பண்ணிவிட்டு நல்ல விதமாக இருக்காப்புல. என்னன்னு தெரியல, நடிகர்களெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகிட்டு வயசாகிட்டுன்னா அவங்களுக்கு உருவனங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இந்துக்கள் பக்கம் திரும்புகிறாங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் பேஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு இறைவன் எழுதப்பட்டவை. நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து அரசியலில் இறக்கி விட்டீங்க, அது உங்களுடைய சொந்த இது, அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. அது எம்எல்ஏ சீட்டுக்கு மெனக்கட்டின்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல, ரொம்ப கூவுனாங்க, ஓவராக கூவுனாங்க. வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அவங்க படிச்சிருக்காங்க நினைக்கிறேன், டாக்டர் ஏதோ படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவங்க அரசியலில் வந்ததுலேருந்து பேச்சு வந்து டிஃப்ரெண்டான பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே படங்களும் ஏன் அரசியலில் இறக்குறாரு சத்யராஜ்? சரி, இப்போ அவங்க கூட ஒரு மாறுபட்ட கருத்துக்களை முன் வச்சாருங்க. அவங்க பெரியாரோட இதுன்னா, அது பெரியார் இது மாதிரி கீழ்த்தரமாலாம் பேசலை. அவங்க என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் குழந்தைகள் பெற்றுக்கிறதுனா மேரேஜ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, அது உங்கள் இஷ்டத்தை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுனாங்க. உங்கள் ஃபேமிலியில் வேணுமா அப்படி நீங்கள் பண்ணீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்கள் பையனுக்கு மட்டும் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, உங்கள் பையனுக்கு மட்டும் நீங்கள் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும், பாக்கியெல்லாம் மேரேஜ் பண்ண பெற்றுக்கணுமா? ஏன் ஏதாவது ஒன்றா இப்போ உங்கள் படத்துக்களை மட்டும் இந்துக்கள் மட்டும் மற்ற இனத்தவர் மட்டும் பார்க்கலாம், இந்துக்களும் பார்த்துருக்காங்க. எந்த பிரச்சனை உடனே இந்துக்கள் காலில் விழுவ வரீங்களே, எதுக்கு இது? ஏன்னா இந்துக்கள்லாம் சரியான ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கி விட்றீங்க. நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க. பெரியாரெல்லாம் இவ்வளோ கீழ்த்தரமாலாம் சொல்லலை. அவர் வந்து வேறு மாதிரி அரசியல் செஞ்சார், அவ்வளோதானே தவிர உங்களை மாதிரி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்குவோமாங்கிற மாதிரிலாம் கொண்டு வரல. ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க? நல்ல நடிகர்கள் பூரா நல்லா நடிக்கிறீங்க, கடைசியில் அரசியலில் வந்து மானங்கட்டு போகிறீங்களே. ரொம்ப அரசியல்வாதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், புரியுதா இல்லையா? நல்லா நடிக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா சொத்து சுகங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறீங்க, மக்களை ஏமாற்றி நல்லா சம்பாதிச்சுக்கிறீங்க. இந்த மக்களுக்கு அறிவில்லாத மக்கள் வந்து உங்களுக்கு போஸ்டரில் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க, கூழ் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் கூரை கீத்து போட வழி இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோ ஏழைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டரில் பால் ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் இன்னும் சரியான ஒரு இதுக்கு வரலை. அதை தொட்டி தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றா உடனே இந்துக்கள் பக்கம் வந்துடுறீங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டீங்க. ஒரு வாரமாக அந்த பொண்ணு கருத்து தெரிவிச்சுக்கு வந்து அதுக்கு உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சத்யராஜ். எப்படியாப்பட்ட நடிகர் அவரெல்லாம்? வயசாகிட்டுனா உருவனங்கட்டு போயிடுது. அரசியல் பண்ணுங்க, இப்படி ஒரு கேவலத்தனமெல்லாம் பண்ணாதீங்க. இந்துக்களை வந்து நீங்கள் இதை பண்ணீங்க. ஏன்னா இந்துக்கள் வந்து இன்னும் சரியான ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதை தொட்டி தான் நீங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரியான ஒற்றுமையில் இருந்தால் நீங்களாம் இந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, புரியுதா இல்லையா? வார்த்தைகள்லாம் தாறுமாற விடாதீங்க. ஏன்னா எல்லா நடிகரையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த நடிகர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன நாடகம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால் வார்த்தைகள்லாம் அளந்து விடுங்க மிஸ்டர் சத்யராஜ் அவர்களே. நல்லா சம்பாதிச்சிட்டிங்க, பாவம் வீட்லேயும் உடம்பு முடியாமல் இருக்காங்க அவருக்கு. பொண்ணும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டதாக இருக்குது. பையன்தான் லாலப்பான்னு நினைக்கிறேன். பையனுக்கு மட்டும் நல்ல விதமாக மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றிருக்காரு அவர். ஆனால் மற்றவர்களை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறீங்க. அப்படிலாம் பேசாதீங்க மிஸ்டர் சத்யராஜ். எல்லா நடிகர்களுக்கும் இந்த என்னுடைய கருத்து. அரசியல் மாதிரி பண்ணிட்டு போங்க. அது வந்து மக்களெல்லாம் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏன்னா மக்கள் முட்டாளாக இருக்க தொட்டி நீ முட்டாளாக நினச்சி அரசியல்வாதிகளும் நடிகர்களும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். காலத்தின் மாற்றங்கள் வந்து மாறினதுன்னா நீங்கள்லாம் வந்து தாங்க மாட்டீங்க.
அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் செய்திகள்லாம் ரொம்ப அசிங்கமாலாம் நீங்களும் உங்கள் பொண்ணும் பதிவிட்டுட்டு இருக்கீங்க. அரசியல் பண்ணுங்க, போங்க, பேசுங்க. அது வேறு ஃபார்மலாக இருக்குப்பா. நீங்கள் போன அரசியல்லாம் பெண்கள்லாம் இல்லையா? எந்த அளவுக்கு அழகாக பேசிக்கிறாங்க. அது மாதிரி பேச கற்றுங்க. கீழ்த்தரமாக பேசுகிறீங்க. நீங்களும் உங்கள் பொண்ணும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறீங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேயா? ஓகே, பை.